அடுத்த இரண்டாவது சுற்று நிறைவு சுற்று. அந்த வகையில் கட்சியே என்கிற வாதத்தை முன்வைக்க முன்வருகிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல். ஒரு இயக்கம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை பல உதாரணங்களோடு இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருந்தாலும், அந்த இயக்கம் என்று ஒன்று இருந்தால்தான் நாம் தேர்தலிலே போட்டியிட முடியும், போட்டியிட்டால் தான் நாம் ஆட்சி கட்டிலே அமர முடியும் என்று தலைவர்கள் உணர்ந்ததன் அடிப்படையில் தான் பிரிந்திருந்த இயக்கங்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து முடக்கப்பட்ட சின்னத்தை மீண்டும் பெற்று ஜனசங்கத்திலிருந்து, காங்கிரசிலிருந்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்னும் பல கட்சிகளை நாம் உதாரணமாக சொல்லலாம். ஒரு இயக்கம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இயக்கம் இருந்தால்தான், மக்களிடையே பரிச்சயப்பட்ட அந்த இயக்கம் இருந்தால்தான் நாம் தேர்தல் களமாட முடியும். தேர்தல் களமாடினால்தான் நாம் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றால்தான் நம்முடைய சமூக நீதி கோட்பாட்டை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கின்ற ஒரு கோட்பாடு, ஒரு நிலைப்பாடு இங்கு இருக்கிற மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கிறது. உலகமெங்கும் பரிச்சயப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரபலமான முகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் ஒரு தனிநபராக இருக்கிற போது மக்களுக்கான நாம் கொண்ட கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவர்களுக்கு உண்டான நலத்திட்டங்களை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாது என்பதற்காக எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் 5 தலைவர்களால் உருவாக்கப்பட்டதோ, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல லட்சக்கணக்கான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொன்னதை போல எப்படி மக்களோடு இரு, மக்களோடு பழகு, மக்களுக்காக சேவை செய், இதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. அதைத்தான் முழுவதுமாக உள்வாங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்மோடு அவர் இல்லை என்று சொன்னாலும் அந்த திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடுத்த தலைமை பொறுப்புக்கு வந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தன்னிகரில்லா தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண் குழந்தைகள் பெருமளவு கொல்லப்படுகிறார்கள் என்ற காரணத்தை உள்வாங்கிய மாண்புமிகு அம்மா அவர்கள் 1992ஆம் ஆண்டு முதலாக ஆட்சி கட்டிலே வந்த பிறகு கொண்டு வந்த திட்டம் மகத்தான திட்டம், பெண் குழந்தைகள் தொட்டில் குழந்தைகள் திட்டம். அந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம் 1992ஆம் ஆண்டு கொண்டு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு பெருமளவு பெண் சிசு கொலைகள் தமிழகத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது கொண்டு வந்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு 6000க்கும் மேற்பட்ட 5 ஆண்டுகளில் 6000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அரசு பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான கல்வி செலவு, விடுதி செலவு, கட்டண செலவு அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒப்பற்ற திட்டத்தை கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதனால் ஒரு இயக்கம் தான் பிரதானமானது, ஒரு இயக்கம் தான் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு மக்கள் சபைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கும் பொறுமையாக அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய பட்டாம்பூச்சிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த